செஞ்சிக்கோட்டை தமிழகத்தின் அரண். தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்திற்கு மேற்கே அமைந்துள்ள செஞ்சிக்கோட்டை தென்னிந்தியாவில் மிகவும் முக்கியமான மலைக்கோட்டைகளில் ஒன்றாகும். ராஜகிரி, கிருஷ்ணகிரி மற்றும் சந்திரகிரி ஆகிய 3 இயற்கையான மலையுச்சிகளில் முக்கோண வடிவில் கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் சுற்றுவட்டத்தில் திரைச்சீலை போன்ற சுவர்கள் பாதுகாப்பு அரணை உருவாக்குகின்றன. கிழக்கில் பாண்டிச்சேரி மற்றும் வடக்கே ஆற்காடு, டெல்லி ஆகிய 2 முக்கிய நுழைவாயில் மூலம் கோட்டை பகுதியை அணுகலாம். இக்கோட்டை குழுமம் இடைக்காலத்தின் தொடக்கத்திலிருந்து 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை ஏற்படுத்தப்பட்ட கட்டுமானம், குடியிருப்புகள் மற்றும் அவற்றின் பயன்பாட்டு தொடர்ச்சியினை பிரதிபலிக்கிறது. விழுப்புரம் பகுதியின் தொன்மையினை வரலாற்றின் முந்தைய கால கட்டமான பெருங்கற்கால பண்பாட்டிலிருந்து அறியலாம். இது வரலாற்று தொடக்க காலம் முதல் முக்கிய வணிக பெருவழிகள் மற்றும் வணிக மையங்களுடன் இணைந்த ஒரு முக்கிய புவியியல் நிலப்பரப்பு பகுதியாக விளங்கியது. பின்னர் பல்லவர் மற்றும் சோழர் ஆட்சியின் போது இது முக்கியமான நடுநிலைப் பகுதியாக செயல்பட்டது. வரலாற்று தொடக்க காலத்து சமண சமய எச்சங்களை செஞ்சியிலும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளிலும் கற்படுக்கைகளின் வடிவில் காணலாம். தற்போதைய கோட்டை வளாகத்திற்கு அருகிலுள்ள திருநாதர்குன்று என்றழைக்கப்படும் சிறுகடம்பூரில் 5 முதல் 6ஆம் நூற்றாண்டுகளில் சமணத் துறவிகள் துறவறப் பள்ளியினை நிறுவினர். இதனை இங்குள்ள கல்வெட்டுகள் மற்றும் பாறையில் செதுக்கப்பட்ட கற்திருமேனிகள் கோட்டையின் காலத்திற்கு முன்பே குடியேற்றம் ஏற்பட்டதை உறுதி செய்கின்றன. இவ்விடத்தில் காணப்படும் கல்வெட்டொன்று 57 நாட்கள் உண்ணாவிரதம், சல்லகேனம் இருந்து உயிர் துறந்த ஒரு சமண துறவிக்கு அமைக்கப்பட்ட நிசேதிகையைப் பற்றி பேசுகிறது. இது இப்பகுதியில் தொடக்க கால சமண சமய வளர்ச்சியினை சுட்டுகிறது. இவையாவும் செஞ்சியின் மலைப்பகுதிகள் படைவீடாக மாறுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே சமய ரீதியானதொரு புனித நிலப்பரப்பு பகுதியாக இருந்தன என்பதை நிரூபிக்கின்றன. இப்பகுதியில் சமண சமயமானது 9ஆம் நூற்றாண்டு வரை செழித்திருந்தது. தொண்டை மண்டல பகுதியை ஆண்ட பல்லவர்கள்தான் இப்பகுதியில் முதலில் வரையறுக்கப்பட்ட கட்டிடக்கலை மரபினை அறிமுகப்படுத்தினர். பல்லவ மன்னன் 1ஆம் மகேந்திரவர்மன் பொது ஆண்டு 580 முதல் 630 தற்போதைய மண்டகப்பட்டில் முற்றிலும் கல்லால் ஆன குடைவரை கோயிலை நிர்மாணித்தான். இது இந்திய தீபகற்பத்தில், குறிப்பாக தமிழகத்தின் தொடக்ககால கட்டுமான சோதனைகளில் ஒன்றாகும். இந்து சமய மும்மூர்த்திகளான பிரம்மா, சிவன் மற்றும் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இக்கோயில் செங்கல், மரம், உலோகம் மற்றும் சுண்ணம் இல்லாமல் நிர்மாணிக்கப்பட்டதாக இம்மன்னனின் கல்வெட்டு குறிக்கிறது. இது கட்டிடக்கலையில் பாறையினை கொண்டு நிர்மாணிக்கத் தொடங்கிய தீர்க்கமான மாற்றத்தை குறிக்கிறது. கோட்டையின் அருகிலுள்ள சிங்கவரத்தில் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இதுபோன்ற குடைவரை கோயிலை காணலாம். சோழர் காலத்தில் இதன் முழு பகுதியும் அவர்கள் கீழிருந்த விழுப்பரையர் எனும் பலம் வாய்ந்த குறுநிலத் தலைவர்களால் நிர்வகிக்கப்பட்டது. சோழப் பேரரசின் வடவெல்லையில் அமைந்துள்ள செஞ்சி மற்றும் அதன் சுற்றுப்புறங்களான தற்போதைய பிரமதேசம், எண்ணாயிரம் மற்றும் எசாலம் ஆகியவற்றோடு இணைந்து முக்கிய நிர்வாக மற்றும் சமய மையமாக செயல்பட்டன. கல்வெட்டுகள் இவ்விடத்தின் சிறப்பு நிலையை பனையூர் நாட்டுப் பிரிவில் அமைந்திருந்த தனியூர் ராஜராஜ சதுர்வேதிமங்கலம் என குறிப்பிடுகின்றன. எண்ணாயிரம் விஷ்ணு கோயிலிலுள்ள கல்வெட்டொன்று 1ஆம் ராஜேந்திர சோழன் இங்கு ஒரு கல்வி நிறுவனத்தை ஏற்படுத்தியதையும் அதில் மாணவர்களுக்கு பலதரப்பட்ட பாடங்கள் கற்பிக்கப்பட்டதையும் குறிப்பிடுகிறது. எசாலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட செப்பேட்டு சாசனமே ராஜேந்திர சோழன் தனது தலைநகரை கங்கை கொண்ட சோழபுரத்தில் நிறுவியதற்கான முதலாக நேரடித் தகவலை அளிக்கிறது. மேற்சுட்டிய பதிவுகள் யாவும் இப்பகுதியின் கல்வி, சமயம் மற்றும் பொருளாதார முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்துகின்றன. தொடக்க காலத்தில் சிறு ஆலயங்கள், எல்லைச் சுவர்கள் மற்றும் கட்டமைப்பு எச்சங்களை கொண்டிருந்த இப்புனித மலைப்பகுதி பிற்காலத்தில் முற்றிலுமாக பாதுகாக்கப்பட்ட படைவீடாகவும் குடியேற்றப் பகுதியாகவும் செழிப்பான வணிக மையமாகவும் மாறியதை பிரதிபலிக்கின்றன. 13ஆம் நூற்றாண்டு வாக்கில் கோனார் மரபினரின் தலைவனான ஆனந்த கோனால் ராஜகிரியில் முதலாக கோட்டை நிறுவப்பட்டதாக கருதப்படுகிறது. ஆனந்த கோனின் மகனான கிருஷ்ணகோன் சுமார் 1240 கிருஷ்ணகிரி மலையை பலப்படுத்தினார். இந்த தொடக்ககால கட்டுமானங்கள்
பிற்காலத்தில் அடுத்தடுத்து எழுச்சி பெற்ற அரசுகளின் காலங்களில் விரிவாக்கம் செய்வதற்கு அடித்தளமாக அமைந்தன. விஜயநகர ஆட்சியாளர்களின் கீழ் செஞ்சிக்கோட்டை அதன் கட்டிடக்கலை உச்சத்தை அடைந்தது. பிரம்மாண்டமான அரண்கள் 3 மலைகளையும் ஒரே கோட்டை வளாகமாக இணைத்தன. கல்யாண மஹால், தானிய களஞ்சியங்கள், படிக்கட்டுடன் கூடிய கிணறுகள் மற்றும் பாறையில் வெட்டப்பட்ட நீர் சேமிப்பு கால்வாய்கள் ஆகியன இவர்களின் பொறியியல் திறனை நிரூபிக்கின்றன. நீர் சேமிப்பு கால்வாய்கள் நீண்டகால முற்றுகையை தாங்கும் திறன் கொண்ட ஒரு தன்னிறைவு பெற்ற நகர்ப்புற கோட்டையாக மாற்றியது. கிருஷ்ணதேவராயன் கிருஷ்ணப்ப நாயக்கரை பிரதானியாக அமர்த்தி செஞ்சியின் நாயக்கர் மரபினை நிறுவினான். நாயக்கர்கள் உட்கோட்டை மற்றும் கோயில்களை விரிவுபடுத்தி கோட்டை கட்டிடக்கலையை ஒருங்கிணைத்தனர். 1677 ஆண்டில் சத்ரபதி சிவாஜி செஞ்சியை கைப்பற்றிய பின்னர் முகலாயரின் முற்றுகை வரை மராட்டியர் கட்டுப்பாட்டில் இருந்தது. அவுரங்கசீப்பின் முகலாய படைகள் செஞ்சிக்கோட்டையை 7 ஆண்டுகள் முற்றுகையிட்டு இறுதியாக 1698 அதை கைப்பற்றின. அக்கால பதிவுகள் இந்நடவடிக்கையை மிகவும் சவாலான தக்கான போரில் ஒன்றாக விவரிக்கின்றன. மேலும் அனைத்திந்திய கோட்டைகளிலும் வெல்ல முடியாத கோட்டையாகவும் செஞ்சியை புகழுரைத்தன. இந்நிகழ்வு இடைக்காலத்தின் பிற்பகுதியில் ஏகாதிபத்திய படையெடுப்பின் போது இக்கோட்டையின் போர்த்திறன் சார்ந்த முக்கியத்துவத்தை விளக்குகிறது. முகலாயரின் வீழ்ச்சிக்குப் பிறகு செஞ்சி ஆற்காடு நவாப்களின் கீழ் வந்தது. இக்கட்டத்தில் ஒரு குறுந்தலைவனாக இருந்த ராஜா தேசிங் தனது மேலதிகாரிகளுக்கு வரி செலுத்த மறுத்து எதிர்த்ததற்காக தமிழ்நாட்டு புறப்பாடல்களில் இன்றளவும் புகழ்ந்து பேசப்படுகிறான். தக்கான அரசியலுக்குள் இக்கோட்டை குறிப்பிடத்தக்க நிர்வாக மற்றும் பாதுகாப்பு அரணாக விளங்கியது. 1750 ஆண்டில் பாண்டிச்சேரியின் கவர்னர் ஜெனரல் பட்டிசீர்டிபசி ஐரோப்பிய கோட்டை பொறியியலுக்கு ஏற்ப செஞ்சியை ஆக்கிரமித்து மீண்டும் பலப்படுத்தினார். 1780 ஆண்டில் ஹைதர் அலியின் படைகள் அதை கைப்பற்றும் வரை பிரெஞ்சுக்காரர்கள் கோட்டையை தக்க வைத்துக் கொண்டனர். பின்னர் தொடக்ககால பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் கீழ் இக்கோட்டை தன் முக்கியத்துவத்தை இழந்தது. கட்டிடக்கலை அம்சங்கள். இங்குள்ள முக்கிய மரபு சின்னங்களுள் விஜயநகர காலத்திய ரங்கநாதர் கோயில், 2 தானிய களஞ்சியங்கள், தளவாட பகுதி, கருவூலம், பார்வையாளர் மண்டபம், கமலக்கண்ணி அம்மன் சன்னதி மற்றும் வேணுகோபாலசுவாமி கோயில் ஆகியன அடங்கும். பிரமிடு போன்ற மேலமைப்பை கொண்ட கல்யாண மஹால் மற்றும் சிம்மாசன மண்டபத்திற்கு மேலேயுள்ள ராயர் மஹால் ஆகியவை இந்திய இஸ்லாமிய பாணியிலான கட்டுமான அமைப்பை காட்டுகின்றன. சாதத்துல்லாகான் மசூதி பாரசீக மொழிக் கல்வெட்டுகளைக் கொண்டுள்ளது. முத்தியாலு நாயக்கரால் கட்டப்பட்ட வெங்கடரமண கோயில் தமிழ் கல்வெட்டுகளைக் கொண்டுள்ளது. பிரெஞ்சு ஆக்கிரமிப்பின் போது இக்கோயிலில் இருந்த பல ஒற்றைக்கல் தூண்கள் பின்னர் பாண்டிச்சேரிக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. கிருஷ்ணகிரி மலையில் பெரிய தானிய களஞ்சியங்கள், படிக்கட்டுடன் கூடிய கிணறுகள், ஹவா மஹால் மற்றும் அதனுடன் தொடர்புடைய கட்டுமானங்கள் இன்றும் உள்ளன. சமீபத்திய தொல்லியல் அகழ்வாராய்ச்சியின் மூலம் மெருகூட்டப்பட்ட அரச சிம்மாசனம், பார்வையாளர் மண்டபம் மற்றும் நீரூற்று அமைப்புடன் கூடிய தொட்டி ஆகியன வெளிக்கொணரப்பட்டுள்ளன. இக்கோட்டையின் வரலாற்று முக்கியத்துவம், கட்டிடக்கலை, அதன் பாதுகாப்பு உத்திகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு 2025 ஆண்டில் செஞ்சிக்கோட்டை யுனெஸ்கோ அமைப்பால் உலக மரபு சின்னங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. கிழக்கின் ட்ராய் என்று போற்றப்படும் செஞ்சிக்கோட்டை கல்லாலும் சுண்ணாம்பாலும் எழுப்பப்பட்ட ஒரு கோட்டை கட்டமைப்பு மட்டுமல்ல, அதற்கும் அப்பாற்பட்டு இது தமிழரின் இராணுவ திறன், நுணுக்கம் மற்றும் கட்டிடக்கலை மேன்மையின் நிலையான சாட்சியாகவும், பேரரசுகளின் எழுச்சி, கிளர்ச்சி, போராட்டம், வீழ்ச்சி அனைத்தையும் அமைதியாக எடுத்துரைக்கும் ஓர் வரலாற்று கருவூலமாகவும், விடாமுயற்சிக்கும் தடைகளை வெல்லும் மன உறுதிக்கு அடையாளமாகவும், நம்முடைய திறனாய்வு, ஆராய்ச்சி மற்றும் பராமரிப்பை கோரும் அரிய பாரம்பரிய செல்வமாகவும் விளங்குகிறது. இது ஒரு இராணுவ கோட்டையாக மட்டுமில்லாமல் பண்டை தமிழகத்தின் அரசியல் பரிணாமத்துக்கு சாட்சியாய் நிற்கும் வரலாற்றின் பெருமை சின்னமாகும். எனவே
இந்த அற்புத கோட்டை எவ்விதத்திலும் அழியாதவாறு எதிர்காலத்திலும் அதன் பழம் பெருமை வருங்கால தலைமுறையினருக்கு சென்றடைய நாம் அனைவரும் இதனை ஒன்றிணைந்து பேணிக் காக்க உறுதி கொள்வோம்.